உங்கள் அனைவருக்கும் என் பணிவான வணக்கத்தையும் வாழ்த்துகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். எத்தனையோ வழிபாட்டு தலங்கள் உலகெங்கும் நிறைந்திருந்தாலும் சில இடங்களுக்கு செல்லும்போது மட்டுமே நம் மனதிற்குள்ளே ஒரு இனம் புரியாத அமைதியும் ஆழ்ந்த நம்பிக்கையும் புதுவிதமான நிம்மதியும் கிடைக்கும். அப்படிப்பட்ட ஒரு புண்ணிய பூமியாகத்தான் தஞ்சாவூர் கும்பகோணம் பிரதான சாலையில் ஐயம்பேட்டைக்கு அருகில் அமையப்பெற்ற புகழ்பெற்ற பசுபதி கோயில் புனித அந்தோணியார் திருத்தலம் திகழ்கிறது. தஞ்சை மண்ணின் செழுமையோடும் பண்பாட்டு சிறப்போடும் இணைந்து நிற்கும் இத்திருத்தலம் மதம், இனம், மொழி என்ற எல்லைகளை கடந்து சாதி மத பேதமின்றி அனைவரையும் தன் பிள்ளைகளாக அரவணைக்கும் தாயின் கரங்களைப் போல அருள் வழங்கி மக்களின் சமூக நல்லிணக்கத்தின் குறியீடாகவும் விளங்கி வருகிறது. இறைவனின் அற்புத கரங்கள் அடியார்களின் வாழ்வில் செயலாற்றுவதைப் போல இங்குள்ள புனித அந்தோணியார் தன்னிடம் தேடி வரும் ஒவ்வொரு அடியாரின் கதறலையும் கேட்டு அவர்களின் கண்ணீரை துடைக்கும் ஒரு அற்புத காவலாளியாக வீற்றிருக்கிறார். இத்திருக்கோயிலின் வரலாற்றை நாம் திரும்பி பார்க்கும்போது இதன் அடித்தளம் 1898 ஆண்டிலேயே இடப்பட்டு விட்டதை நாம் காண்கிறோம். தொடர்ந்து 1903, 1906 ஆகிய ஆண்டுகளில் படிப்படியாக கட்டப்பட்டு கம்பீரமாக எழுந்து நின்று இன்று 125 ஆண்டுகளை கடந்து நமக்கு அருள்மழையை பொழிந்து கொண்டிருக்கிறது நம் புனித அந்தோணியாரின் ஆலயம். பாரிஸ் வேதபோதக சபையின் தாராளமான பேருதவியும் நம் முன்னோர்களான பல நல் உள்ளங்களின் கொடைகளும் இல்லை என்றால் இந்த வரலாற்று தூண் இன்று சாத்தியமாகி இருக்காது. காலம் கடந்து நின்ற இந்த திருத்தலத்திற்கு புதிய பொலிவூட்டும் விதமாக கடந்த 2007 ஆண்டு பிப்ரவரி 11 குடந்தை மறைமாவட்ட ஆயர்மேதகு பீட்டர் ரெமிஜியூஸ் அவர்களின் திருக்கரங்களால் இந்த ஆலயம் புதுப்பிக்கப்பட்டு அர்ச்சித்து அர்ப்பணிக்கப்பட்டது. அப்போது பங்குத்தந்தையாக பணியாற்றிய அருட்தந்தை எஸ். அருள்சாமி அவர்களும் பொறியாளர் திரு ஆர். சத்யநாதன் அவர்களும் ஆற்றிய பணிகள் இன்றும் இக்கோயிலின் வரலாற்றில் பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்பட்டுள்ளன. காலங்கள் ஓடினாலும் இந்த திருத்தலத்தின் மகிமை குறையவில்லை. அண்மையில், அதாவது 2023 ஆண்டு ஜூன் 4 இக்கோயிலின் 125வது ஆண்டு ஜூபிலி பெருவிழாவை நாம் மிக கோலாகலமாக கொண்டாடினோம். அந்த வரலாற்று சிறப்புமிக்க நன்னாளில் நம் மறைமாவட்ட ஆயர்மேதகு எஃப். அந்தோணிசாமி அவர்களால் இந்த ஆலயம் மீண்டும் சீரமைக்கப்பட்டு புனரமைக்கப்பட்டு மக்கள் வழிபாட்டிற்கு திறந்து வைக்கப்பட்டது. இப்பணி சிறப்பாக நிறைவு பெற தாராளமாக நிதி வழங்கிய பங்கு மக்களுக்கும் நன்கொடையாளர்களுக்கும் இதனை முன்னின்று நடத்திய பங்கு தந்தை அருட்தந்தை எஃப்.ஆர்.ஏ. சேவியர் மற்றும் பொறியாளர் திரு ஜே. ஜான் பிரிட்டோ ஆகியோருக்கும் இந்த ஆலயம் என்றும் கடமைப்பட்டுள்ளது. அற்புதங்களின் அரசராக திகழும் புனித அந்தோணியார் தொலைந்து போன பொருட்களை கண்டுபிடித்து தருபவர் மட்டுமல்ல, வாழ்க்கையில் நிம்மதியையும் நம்பிக்கையையும் தொலைத்துவிட்டு தவிக்கும் எண்ணற்ற மனிதர்களுக்கு அவர்களின் நல்வாழ்வை மீண்டும் மீட்டுக் கொடுக்கும் மகத்தான வழிகாட்டியாக திகழ்கிறார். பசுபதி கோயில் திருத்தலத்தில் வீற்றிருக்கும் இந்த அற்புதரின் திருவுருவத்தை பார்க்கும்போது அவரது கைகளில் இருக்கும் இயேசுபாலனும் அவரது முகத்தில் மிளிரும் தெய்வீக புன்னகையும் நம் அகில உலக துன்பங்களையும் மறக்கச் செய்துவிடும். குறிப்பாக செவ்வாய்க்கிழமைகளிலும் செவ்வாய் நவநாள் வழிபாடுகளின் போதும் இந்த தலத்திற்கு வரும் பக்தர்களின் கூட்டத்தை பார்த்தால் மக்களின் மனதில் புனித அந்தோணியார் மீதிருக்கும் மாறாத நம்பிக்கையும் பக்தியும் நமக்கு புரிய வரும். நோயால் வாடுவோர், கடன் தொல்லையால் துடிப்போர், வாழ்க்கையில் திசை தெரியாமல் தவிப்போர், குழந்தை பாக்கியம் வேண்டி ஏங்குவோர் என ஒவ்வொருவரும் தங்கள் இதயத்தின் பாரத்தை இந்த அற்புதரின் பாதத்தில் இறக்கி வைக்கிறார்கள். இங்கு நடக்கும் திருப்பலிகளும் பிரார்த்தனைகளும் வெறும் சடங்குகள் அல்ல, அவை மனித மனங்களை இறைவனோடு இணைக்கும் அருமையான பாலங்கள். தன் பக்தர்களின் மன்றாட்டுகளை பரலோக தந்தையிடம் எடுத்துரைத்து அவர்களுக்கு தேவையான நன்மைகளை பெற்றுத்தரும் ஒரு வல்லமையுள்ள பரிந்துரையாளராக புனித அந்தோணியார் இங்கே வீற்றிருக்கிறார். இங்கு வந்து மனமுருகி வேண்டி நன்மைகளை பெற்றுக்கொண்ட பக்தர்கள் கூறும் சாட்சியங்கள் ஏராளம். மருத்துவர்களால் முடியாது என்று கைவிடப்பட்ட நோய் குணமாகியது, தொழிலில் ஏற்பட்ட முடக்கம் நீங்கி வாழ்வு வளம் பெற்றது, குடும்பத்தில் இருந்த சண்டை சச்சரவுகள் நீங்கி அமைதி திரும்பியது என்று அவர்கள் பகிரும் ஒவ்வொரு சாட்சியமும் புனிதரின் அருளுக்கு சான்றாக நிற்கின்றன. ஆன்மீக அமைதியை தேடி அலையும் மனிதர்களுக்கு இந்த திருத்தலம் ஒரு புகலிடம். நாம் அன்றாட வாழ்வில் சந்திக்கும் மன அழுத்தங்கள், சோதனைகள், வேதனைகள் அனைத்திற்கும் ஆன்மீக ரீதியான ஒரு நல்ல தீர்வையும் தெளிவையும் இந்த திருத்தலத்தின் அமைதியான சூழல் நமக்கு கற்றுத்தருகிறது. ஆலயத்தின் மணியோசையும் இங்கு ஒலிக்கும் பக்தி கீதங்களும் நம் ஆன்மாவை தொட்டு இறை உணர்வை எழுப்புகின்றன. நாம் ஒவ்வொருவரும் வாழ்க்கை பயணத்தில் பலவிதமான புயல்களையும் சவால்களையும் சந்திக்க நேரிடலாம். ஆனால் நமக்கு துணையாக நம் கரங்களை பற்றி வழிநடத்த புனித அந்தோணியார் போன்ற புனிதர்கள் இருக்கிறார்கள் என்ற எண்ணமே நமக்கு தனி தைரியத்தையும் நம்பிக்கையையும் அளிக்கிறது.
உங்கள் மன அமைதியை இழந்து தவிக்கும் தருணங்களில் அல்லது இறைவனின் அருளை ஆழமாக உணர விரும்பும் நேரங்களில் ஒரு முறை பசுபதி கோயில் புனித அந்தோணியார் திருத்தலத்திற்கு சென்று வாருங்கள். நிச்சயமாக உங்கள் மனபாரங்கள் குறைந்து ஒரு புதிய நம்பிக்கையோடும் தெய்வீக அமைதியோடும் நீங்கள் இல்லம் திரும்புவீர்கள். இத்தகைய மகத்தான, புனிதமான, அருள் நிறைந்த திருத்தலத்தின் சிறப்புகளையும் புனித அந்தோணியாரின் அற்புதங்களையும் உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் நான் பெரும் மகிழ்ச்சியும் மனநிறைவும் அடைகிறேன். இறைவன் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. புனித அந்தோணியார் தன் பொற்கரங்களால் உங்கள் குடும்பங்கள் ஒவ்வொன்றையும் ஆசீர்வதித்து நோயற்ற வாழ்வையும் குறையற்ற செல்வத்தையும் மேலான மன அமைதியையும் தருவாராக. இதுவரை கண்டுகளித்தமைக்க நன்றி.